ஒரு இருட்டான அறை. அதுல ஒரு கண்ணாடி. உங்க கையில ஒரு மெழுகுவர்த்தி. அந்த கண்ணாடியில தெரியிற உங்க முகத்தை பார்த்து பயத்தோட 3 தடவை பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கண்ணாடியிலிருந்து ரத்தம் வழிய ஒரு உருவம் வரும். உங்க முகத்தை சிதைக்கும். இல்லைன்னா உங்களை அப்படியே அந்த கண்ணாடி உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகும்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் பிளடி மேரி. ஆனா உண்மையிலேயே யார் இந்த மேரி? இவங்க கண்ணாடியில இருந்து வருவாங்களா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? இன்னைக்கு இந்த வீடியோல முழு பின்னணியும் பார்க்க போறோம். வெல்கம் டு ருத்ரன் டாக்ஸ். பிளடி மேரி அப்படிங்கிற ராணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1516ஆம் ஆண்டுக்கு போகணும். இங்கிலாந்தின் மன்னரான 8ஆம் ஹென்றிக்கு பிறந்த முதல் பெண் குழந்தை தான் மேரி. அவங்களோட 9வது வயசுலேயே லத்தீன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அப்புறமா மியூசிக் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்பாவுக்கு செல்ல பொண்ணா வளர்ந்த மேரியோட வாழ்க்கை திடீர்னு மொத்தமாக மாறுது. மேரியோட அப்பா ஹென்றிக்கு ஒரு ஆண் வாரிசு தேவைப்படுது. அதுக்காக மேரியோட அம்மாவை விவாகரத்து செய்கிறாங்க. அந்த ஒரு முடிவு மேரியோட வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போடுது. ஒரு இளவரசியாக இருந்த மேரி திடீர்னு சட்ட விரோதமான குழந்தைன்னு அறிவிக்கப்படுறாங்க. அவங்களோட அந்தஸ்து பறிக்கப்படுது. அம்மாவை பார்க்க அனுமதி மறுக்கப்படுது. கூடிய சீக்கிரமே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஒரு அன்பான குழந்தையா இருந்த மேரி பஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைஞ்ச அரண்மனையில் வளர்ந்தப்போ அவங்களுக்குள்ள அந்த மழலைத்தனம் காணாமல் போகுது. அவங்க பட்ட அவமானங்கள் தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தையே விதைச்சிட்டு போயிடுது. ஹென்ரியோட மறைவுக்கு அப்புறமா அவரோட தம்பி எட்வர்ட் மன்னர் ஆகிறாரு. ஆனால் அவரும் இறக்கும் தருவாயில் மேரியை அரியணை ஏற விடாமல் தடுக்க நினைக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் மேரி ஒரு கத்தோலிக். மேரிக்கு பதிலாக ஜேன் கிரே அப்படிங்கிறவங்கள ராணியாக அறிவிக்கிறாரு. ஆனால் மேரியும் சும்மா இருக்கலை. இதுதான் மேரியின் வீரத்தை பறைசாற்றும் தருணம். தனக்கு மறுக்கப்பட்ட உரிமையை பெறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மக்கள் ஆதரவோட எல்லா கிராமங்களுக்கும் போகிறாங்க. மக்கள் அவர் மீது வச்சிருந்த அன்பும் அரச குடும்பத்தோட நேரடி வாரிசு அப்படிங்கிற உண்மையும் இவருக்கு பெரும் பலமா இருக்கு. வெறும் சில ஆதரவாளர்களுடன் தொடங்கிய இந்த போராட்டம் மிக பெரும் படையா மாறுது. லேடி ஜேன் கிரேவா ஆதரித்த பிரபுக்களே மேரியின் மக்கள் ஆதரவை கண்டு பயந்து அவரை ஆதரிக்க தொடங்கினாங்க. மேரி லண்டனுக்குள்ள நுழைந்த போது மக்கள் அவரை ஒரு ராணியா வரவேற்றாங்க. லேடி ஜான் கிரேவோட ஆட்சி வெறும் 9 நாளே நீடிச்சுது. சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இங்கிலாந்தோட முதல் சுய அதிகாரமுள்ள ராணியா மேரி முடிசூடுறாங்க. மேரி ஆட்சிக்கு வந்தப்போ இங்கிலாந்துல இருந்த சீர்திருத்தவாதிகளை அவங்க கடுமையா வெறுத்தாங்க. மதத்தை மாத்து இல்லைன்னா சாவு, இதுதான் அவங்களோட பாலிசி. சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்களையும் பெண்களையும் அவங்க உயிரோட தீயில போட்டு கொளுத்துனாங்க. அந்த நெருப்பு எரியும் போது மக்கள் போட்ட அலறல் இங்கிலாந்து மொத்தத்தையுமே அதிர வச்சுது. இதனால தான் மக்கள் இவங்களை பிளடி மேரி அப்படின்னு ஒரு பயங்கரமான பேரை வச்சாங்க. மேரியோட வாழ்க்கையில மிகப்பெரிய மர்மம், ஒரு சோகம் என்னன்னா அவங்களோட கர்ப்பம் தான். 1554 மேரி ஸ்பெயின் நாட்டு இளவரசர் பிலிப்பை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு மேரி ரொம்ப ஆசைப்படுறாங்க. திடீர்னு மேரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. தான் கர்ப்பமா இருக்கிறதா. அவங்க வயிறும் பெருசாச்சு. உடல் மாற்றங்கள் எல்லாமே அவங்க கர்ப்பமா இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. ஆனா 11 மாசம் ஆகியும் குழந்தை பிறக்கல. மெல்ல மெல்ல அவங்க வயிறு குறைய ஆரம்பிச்சுது. இது அறிவியல் ஃபேண்டம் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுது. ஒரு பொண்ணு தனக்கு குழந்தை வேணும்னு அதிகமா ஆசைப்படும் போது அவங்க மூளை கொடுக்குற சிக்னலால உடம்புல சில ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்படும். கர்ப்பமா இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்கிடும். தான் சுமந்தது குழந்தை இல்ல, ஒரு கொடிய நோயின்னு தெரியாமலேயே மேரி ஏமாற்றப்படுறாங்க. இந்த ஏமாற்றங்கள் மேரியை மொத்தமா உடைச்சு போடுது. அவங்க கணவர் பிலிப் அவங்கள விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கே திரும்பி போயிடுறாரு. 1558ஆம் ஆண்டு தன்னோட 42வது வயசுல இறந்து போறாங்க மேரி. அவங்களோட இறப்பை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஐரோப்பாவையே வாட்டி வதச்ச இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற காய்ச்சல் அவங்களுக்கு வந்ததா சொல்லப்படுது. அந்த காய்ச்சலை விட கருப்பை புற்றுநோய் தான் உண்மையான காரணம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அந்த தற்கொலை காரணம் தான் அந்த கண்ணாடியை பார்த்து பிளடி மேரின்னு சொல்லக்கூடிய காரணமாட்டும் அமையுது.
ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்கள்ட்ட ஒரு கண்ணாடி இருந்ததுன்னு அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இறக்கும்போது மேரி கடைசியா சொன்ன வார்த்தையை அவங்க சொல்றது என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா என் இதயத்தை திறந்து பார்த்தா அதுல கிளைஸ் அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளைஸ்னா அவங்க இழந்த ஒரு நிலப்பகுதி. இந்த வலிகளோடையே அவங்கள உயிரும் பிரிஞ்சிருக்கு. சரி, கண்ணாடியில் வர்றது உண்மையிலே பிளடி மேரியா? 2010 ஜியோவானி கப்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் செஞ்ச சோதனையின்படி மங்கலான வெளிச்சத்துல 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்னாலே நம்ம மூளை குழம்பி போய் முகத்தை பேய் மாதிரி காட்டும். இதுக்கு ராக்ஸ்லர்ஸ் ஃபேடிங் அப்படின்னு பேரு. இதுக்காக அவரு 50 பேரை மங்கலான வெளிச்சத்துல 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. முடிவு ஆச்சரியமா இருந்துச்சு. 66% மக்கள் அவங்க முகம் பேய் மாதிரி மாறுறத பார்த்துருக்காங்க. சில பேர் மிருகங்களை பார்த்துருக்காங்க. உங்க மூளைக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கலன்னா அது இருக்கிற பிம்பங்களை வச்சு புதுசா ஒன்ன கற்பனை பண்ணிக்கும். ஸோ கண்ணாடியில் வர்றது மேரி இல்லை, அது உங்களை மூளை செய்யற வேலை. வரலாறு, வதந்தி, அறிவியல் இது 3 சேர்ந்தது தான் பிளடி மேரி. அவங்க ஒரு கொடூரமான ராணியா இல்லை நம்ம பயத்தோட வெளிப்பாடா? எது எப்படியோ இன்னைக்கும் நடுராத்திரியில பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பேரை சொல்லி நம்மள பல பேருக்கு பயம் இருக்கிறது உண்மைதான். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேற என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு மர்மமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Rudran Talks. Bye.